வணக்கங்க. நான் கல்பனா கார்னிங் 101 ஒரே பின்ல கம்போஸ்ட் ரெடி பண்ணி ரொம்ப நாள் காத்திருந்து ரொம்ப டயர்டாக போயிட்டீங்களா? இப்போ வாங்க என் கூட சேர்ந்து 3 டிஃப்ரெண்ட் பின்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கம்போஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. முதல்ல இதுக்கு தேவையானது கொஞ்சம் மண், அப்புறம் நம்ம 3-4 நாள் சேகரித்து வச்ச காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் ப்ரௌன் வேஸ்ட்டு. இதுக்கு 3 டிஃப்ரெண்ட் பின்ஸ் தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. பேஸ் லேயராக இதில் மண்ணை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா மைக்ரோப்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதனால் மண்ணை போட்டாச்சு. அதுக்கு மேலே 2 கைப்பிடி அளவு காய்கறி வேஸ்ட்டு, அதனோட கொஞ்சம் ப்ரௌன் வேஸ்ட்டையும் ப்ரௌன் பேப்பர்ஸ் இல்லை ஒரே பின்னில் போட்டால் நமக்கு டீகம்போஸ் ஆகிறதுக்கு நாள் எடுக்கும். அதனால் தனித்தனியாக 3 டிஃப்ரெண்ட் பின்ஸில் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். அதாவது அடியில் மண், மேலே க்ரீன்ஸ், அதுக்கு மேலே ப்ரௌன்ஸ், இது 3த்தையும் சம அளவில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கலந்து விடணும். மிக்ஸ் பண்ணால் தான் அது டீகம்போஸ் ஆகும். நம்ம போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அது எத்தனை நாள் ஆனாலும் மறிக்கவே மறிக்காது. அதாவது ஒரு பொருள் மண்ணோடு சேர்ந்தால் தான் நல்ல டீகம்போசிஷன் நடக்கும், மறிக்கவும் செய்யும். இப்போ இதுக்கு ஒரு மைக்ரோப்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம கடையிலேருந்து மைக்ரோப்ஸ்லாம் எக்ஸ்டர்னலாக வாங்கி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் புளிச்ச மோர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட புளிச்ச மோர் இல்லை. அதனால் நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த இந்த கம்போஸ்ட்டை ஒவ்வொரு கைப்பிடி அளவு கொடுத்துட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக புது பின்னில் மைக்ரோப்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த இருக்கக்கூடிய க்ரீன் வேஸ்ட்டையும் ப்ரௌன் வேஸ்ட்டையும் நல்லா நொறுக்கி டீகம்போஸ் ஆக உதவும். இது தாங்க நம்ம ஏற்கனவே வீட்டில் தயாரித்து வச்சுருக்க கம்போஸ்ட்டு 2 பெரிய பின்னில் ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த 3 பின்னை நம்ம 3 நாள் சேர்த்து வச்சுருந்த காய்கறியில் தனித்தனியாக போட்டோம். இனிமேல் வரக்கூடிய காய்கறி வேஸ்ட்டு ஒரே பின்னில் போடாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பின்னில் போடுறதால அந்த ஒரு பின்னுக்கு ஒரு நாள் கிடைக்கிற ரெஸ்ட்டில் நல்ல மைக்ரோப்ஸ் டெவலப் ஆகிடுங்க. உரம்லாம் நம்ம எளிமையாக வீட்டிலே தயாரிச்சது. இது காசு கொடுத்து நம்ம எங்கேயும் வாங்கலை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.